ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என் ஸ்டைலில் நான் எப்படி மட்டன் குழம்பு வைக்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டனை நல்லா அலசிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு மட்டனை வந்து வேக வச்சுக்கோங்க. ஒரு 4-5 விசில் விட்டுட்டு குக்கரை இறக்கிட்டு அப்புறம் வந்து மட்டனை தனியாக, மட்டன் வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதிலே உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா சூப் மாதிரி நல்லாயிருக்கும். அப்புறம் பட்டை, கிராம்பு, சீரகம் எல்லாம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு, அதனால் நான் வந்து தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தேன். நீங்கள் வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மட்டன் வந்து தனியாக எடுத்து வச்சிங்கல்ல, அந்த மட்டனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து தனியாக தேங்காய், சோம்பு, சீரகம் அந்த 3ஐயும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு, உங்களுக்கு எவ்வளோ கல்லுப்பு போடணுன்னு தோணுதோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு குழம்புத்தூள், கொஞ்சோண்டு மட்டன் மசாலா, இந்த 3 மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. இப்படி தான் என் ஸ்டைலில் நான் மட்டன் குழம்பு வைப்பேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு.